ஒரு சில மர்ம நபர்களால் எனக்கு வந்து தொல்லைகள் அதிகமாக இருக்குது. என் வீட்டுக்கே வந்து என்னுடைய டிரைவரை வந்து மிரட்டுறாங்க. பேர் சொன்னால் இப்போ அரசியல் சர்ச்சை ஏற்படும் சொல்லி அதை பேர் சொல்லாமல் இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஜவஹர்லால் நேருன்றது ஒரு ஜாதி தான், மோடின்றது ஒரு ஜாதி தான், மகாத்மா காந்திக்கு பேர் சொன்னீங்கன்னா முழு பேர் சொன்னாலும் ஜாதி தான். தேவர்ன்றது கெட்ட வார்த்தை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தன் சுய ஜாதி பெருமைகளை சொல்லலாம், தவிர மற்ற ஜாதிகளை இழிவுபடுத்தி சொல்லக்கூடாது. தேவர் படத்தில் தேவராக நடித்ததற்காக மர்ம நபர்கள் மிரட்டுகின்றனர். பஷீர் பரபரப்பு பேட்டி. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தேவர் படத்தில் தேவராக நடித்துள்ள பஷீர் செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது அவர் செய்தியாளர் கூறுகையில், தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்படம் தேவர் ஜெயந்தி அன்று தமிழகம் முழுவதும் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த திரைப்படத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக நடித்ததற்காக மர்ம நபர்கள் என் வீட்டிற்கு வந்து என்னுடைய டிரைவரை தாக்கிவிட்டு கார் கண்ணாடிகளை உடைத்து விட்டதாகவும் பஷீரை தாக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்து சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளது. தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்படத்தை ஜாதி படம் என்று கூறி படத்தை தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்று சிலர் முயற்சி செய்கின்றார்கள். தேவர் திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் சென்னையில் மட்டும் தியேட்டர்கள் தராமல் சிலர் தடுத்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமான் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நாங்கள் தேவர் ஜெயந்தி அன்று தமிழகம் முழுவதும் வெளியிட்டு, இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக தமிழகம் எங்கும் தேவரின் திருத்தொண்டர்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த தேசிய தலைவர் திரைப்படம் ஜாதிய படம் அல்ல, இது ஒரு தேசிய தலைவரின் படம், சாதிக்கு பிறந்த தலைவரின் படம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படத்துல நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக நான் நடிச்சிருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் தேவரா நடிச்சது என்னுடைய பூர்வ ஜென்ம பாக்கியம். அவர் வீட்டில் நான் ஒரு நாயாவோ நரியாவோ பிறந்திருப்பேன். அதனால எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தாரு. ஒரு திரைப்பட நடிகருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம், ஒரு 100 படங்கள் நடிச்சா கூட கிடைக்காத ஒரு அங்கீகாரம் எனக்கு ஒரு படத்தை கிடைச்சிருக்கு. இதுக்கு முதல்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு என்னுடைய என்ன சொல்றது தெரியல, என்னுடைய நன்றிகளையும் என் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு நான் வந்து விசுவாசமாகவும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். இந்த திரைப்படம் இன்றைக்கு திரையை தொட்டு வெகு சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கப்ப ஒரு சில மர்ம நபர்களால் எனக்கு வந்து தொல்லைகள் அதிகமாக இருக்கு. என் வீட்டுக்கே வந்து என்னுடைய டிரைவரை வந்து மிரட்டுறாங்க, என்னை அடிச்சிடுவேன்னு சொல்றாங்க, கண்ணாடியை உடைச்சிடுவேன்னு சொல்றாங்க, பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது. பட் நான் எதுக்கும் பயந்தவன் இல்லை. ஏன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வேடம் இன்றைக்கு அணிஞ்சினோம், அன்னிலிருந்து நான் எதுக்கும் பயந்தவன் இல்லை. பட் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்னைக்கு திரையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் சென்னையில மட்டும் எங்களுக்கு சில தியேட்டர்கள் தர மாட்டேன்றாங்க. கேட்டா இது ஒரு ஜாதிய படம்னு சொல்றாங்க. இந்த ஜாதிய படத்துக்கு தியேட்டருக்கு தந்தா சங்கடமா இருக்குன்னு சொல்றாங்க. மற்ற தென் தமிழகத்திலையும் வட தமிழகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய தியேட்டர் இன்னைக்கு வரலாம் 170 தியேட்டர் போட்டிருக்கோம். எல்லா தியேட்டர்லையும் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. சென்னையில மட்டும் எங்களுக்கு ஒரு 4 தியேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல 2 ஷோ 1 ஷோ தான் கொடுத்துருக்காங்க. பட் சில தியேட்டர்கள் தர மாட்டாங்க. கேட்டா இது வந்து ஒரு ஜாதிய தலைவரோட படம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது ஜாதிய தலைவர் இல்லை, இவர் ஒரு தேசிய தலைவர், அனைத்து மக்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இதை சொல்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். 3வது, இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் SSR சத்யா, ஜெனிஃபர் மார்க்ரெட், இவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை, ஒரு SC சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இவங்க வந்து இந்த படத்தை வந்து பல கோடி ரூபாய் செலவு செய்து திரையில கொண்டு வரதுக்கு தயாரிப்பாளர்களாக முன் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நான் ஒரு இஸ்லாமியனா பிறந்த நாள் வந்து இந்த படத்தை தேவரா நடிச்சிருக்கேன். இளையராஜா இசையமைச்சிருக்காரு. நாங்கள் யாருமே தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை. நாங்கள் ஒரு தேவர் படத்தை மக்களுக்காக அர்ப்பணிக்கிறப்ப எங்களுக்கு பல இடையூறுகள் பல இடத்துல இருந்து வந்துட்டு இருக்குது, தேவையில்லாத தொல்லைகள் வந்துட்டு இருக்குது. இந்த பத்திரிகையாளர் நீங்க தான் எனக்கு ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உங்க முன்னிலையில இந்த கருத்து நான் பதியணும்னு ஆசைப்பட்டேன். அது போக இந்த படம் மிக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணேன். நீங்க ஏதாவது கேட்கணும் என்று கேட்கலாம். இல்லை, மர்ம நபர்கள் மிரட்டினாங்கன்னு சொன்னதுக்கு அந்த மர்ம நபர்கள் பற்றி நான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான FIR போட்டிருக்காங்க. என் டிரைவரை வந்து தாக்கி விட்டு என்னை என்னென்ன திட்டினாங்கன்னு சொல்லி ரெக்கார்டிங்லாம் இருக்கு. அந்த ரெக்கார்டிங்லாம் கொடுத்துருக்கேன். அவங்க பேர் சொன்னால் இப்போ அரசியல் சர்ச்சை ஏற்படும்னு சொல்லி அதை பேர் சொல்லாமல் இருக்கும்னு ஆசைப்படுறேன்.
காவல் நிலையத்தை புகார் பண்ணிட்டு தான் அதுக்கு எஃப்ஐஆர் வாங்கிட்டு தான் இங்கே வந்து நான் பேசுகிறேன். இல்லை நான் திமுகவில் இருக்கிறேன், திமுகவில் சிறுபான்மை பிரிவில் இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். பட்டு சென்னையில் வந்து தேட்டர்கள் தரமாட்டுறாங்க, ஜாதிய படமாக இருக்குன்னு தான் சொல்கிறத தவிர எங்கேயுமே நீங்கள் சொல்கிற ரெட் ஜாயிண்ட் நான் குறிப்பிட்டலாம் நான் எங்கேயுமே சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தேட்டர்கள் வேணும். இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த படத்திற்காக முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து இதுவரை தேவருடைய திரைப்படத்தை யாருமே எடுத்ததில்லை, அவர் அனுமதி தந்ததில்லை. தேவராக வேடம் போட்டு அவர் இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் தேவருக்கு இன்னைக்கு வரல நான் காப்பு கட்டி மாலை போட்டிருக்கேன். இன்னும் நான் ஐயாவுடைய சமாதிக்கு போய் இதை கழட்டிட்டு அங்கே நான் வழங்கலான்னு இருக்கேன். ஒரு இஸ்லாமியனை பிறந்தவன் நான் இந்த பக்தியோட நான் செய்யும் போது இந்த தேட்டர்களை தராமல் இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. மற்ற தேட்டர்லாம் ஒரு பிரம்மாண்டமா ஓடிட்டு இருக்கு, மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த பக்கமா தேவராவே என்னை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் பேசி கண் கலங்கி பேசுறாங்க. ஐயா அந்த படம் பார்க்குறப்போ நீங்க ஐயாவே வாழ்ந்துருக்கீங்க அப்படின்றப்ப உலகம் முழுவதும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரினுடைய புகழை கொண்டு சேர்க்கணுன்றது ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு. இந்த ஆசையை கொண்டு சேர்க்கறதுக்காக தான் இப்போ சென்னையில் வந்து திரைப்படங்கள் வரணும்னு நான் விரும்புறேன். மேடம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் வீட்டாண்டே வந்து அவங்க மிரட்டிட்டு போயிருக்காங்க. இது சம்பந்தமா புகார் கொடுத்துருக்கேன். வலசரவாக்கம் காவல் நிலையத்தை எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. அந்த வந்த நபர்களை சொன்னா தேவையில்லாம அரசியல் சர்ச்சை ஏற்படும் மேடம். அதனால உங்க மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு எதுவும் இது பின் தொடராம இருக்கணுன்றதுக்காக ஒரு எச்சரிக்கையாக உங்க முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இன்னொரு கோரிக்கை தமிழக முதல்வருக்கு, மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த திரைப்படத்தில் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். என்னன்னா இந்த திரைப்படம் காமராஜர், பெரியார் போன்ற பெரும் தலைவர்களை கொண்ட ஒரு திரைப்படமாக தேசிய தலைவர் திரைப்படம் இருக்கு. ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் சென்று இந்த பள்ளிக்கூடம் மூலியமாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த படத்தை காட்டணுன்ற என்னுடைய கோரிக்கை. இதற்காக தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான கோரிக்கை, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் இந்த தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற திரைப்படம் அனைத்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் காட்ட வேண்டும். ஏன்னா இது ஒரு ஜாதிய தலைவருக்கு உண்டான படம் அல்ல, இது ஒரு தேசிய தலைவருக்கு உண்டான படம்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. வேற ஏதாவது கேட்கணும் கேட்கலாம். ஜவஹர்லால் நேருன்றது ஒரு ஜாதி தான், மோடின்றது ஒரு ஜாதி தான், மகாத்மா காந்தி பேர் சொன்னீங்கன்னா முழு பேர் சொன்னா ஜாதி தான். ஜாதியினால எதுவுமே வராது மேடம், பேர்னால எல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா ஜாதியை சொல்றதுனால பேர் தேவர்னு சொல்றதுனால தேவர்ன்றது கெட்ட வார்த்தை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தன் சுய ஜாதி பெருமைகளை சொல்லலாம், தவிர மற்ற ஜாதிகளை இழிவுபடுத்தி சொல்லக்கூடாது. இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் இந்த படத்தை பார்க்காம, நிறைய பேருக்கு என்னுடைய தாழ்மையான கருத்துன்னா படத்தை பார்த்துட்டு நீங்க விமர்சனம் பண்ணுங்க. படத்தை பார்க்காம இந்த படத்தை வந்து காமராஜரை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க, அவரை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது. இந்த படத்தை பார்த்த எல்லா அரசியல் தலைவர்களும் என்னை பாராட்டி இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்பட்ச அதிகாரிகள்லாம் என்னை பாராட்டி பேசியிருக்காங்க என் போன்ல. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க பேசணும். சும்மா உங்க விளம்பரத்துக்காக, சுய விளம்பரத்துக்காக தயவு செய்து பேசாதீங்க. படத்தை பாருங்க. படத்தை பார்க்க முடியலன்னு சொல்லுங்க. உங்க அனைவருக்காகவும் நான் ஒரு ஷோ ஏற்பாடு பண்றேன், வந்து பார்த்துட்டு போங்க. இன்னொரு தாழ்மையான கருத்து, தமிழக முதல்வர் வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்படத்தை நிச்சயமா அவர் பார்க்கணும்னு நான் விரும்புறேன். இதன் மூலமா அவருக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.